அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டம் பத்தி நம்ம நிறையாவே பார்த்தாச்சு இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜெனரல் ஹெல்த் செக்கப் அப்படிங்கிறத பண்ண போறாங்க. எங்க பண்ண போறாங்க அப்படின்னா, மெடிக்கல் கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி அங்க ஜெனரல் ஹெல்த் செக்கப் வந்து பண்ண போறாங்க. இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் எப்போலாம் செயல்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையில காலையில 9 மணியிலிருந்து சாயந்திரம் 4 மணி வரைக்கும் இந்த மெடிக்கல் கேம்ப்ஸ் அப்படிங்கிறத ஆர்கனைஸ் பண்றாங்க. ஓகேவா? இப்ப எவ்ரி சாட்டர்டே அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? எவ்ரி சாட்டர்டே வந்து இத பண்றாங்க. எவ்வளோ டைப் ஆஃப் சர்வீசஸ் செக்கப்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்கன்னா, 17 டைப் ஆஃப் சர்வீசஸ வந்து ஆஃபர் பண்றாங்க. வேற என்ன இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு இன் கேஸ் வந்து இப்ப நீங்க சிகிச்சை பார்க்க போறீங்க. மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறப்ப, மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஐடி கார்டு இருக்கணும். இப்ப அந்த ஐடி கார்டு இல்ல அப்படின்னா, அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன வந்து பண்ணி குடுப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்துக்கு கீழ நீங்க இன்னும் பதிவு செய்யாம இருந்தீங்கன்னா, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன பண்ணி குடுப்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள் தான் இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்துல வந்து அரசாங்கம் பண்றாங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நேத்து ஆகஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி ஆகஸ்ட் 3 இன்னைக்கு தான் ஆகஸ்ட் 3 இல்லையா? ஸோ ஆகஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா, அ ஆர்கன் டொனேஷன் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்தியாவுல. ஸோ வேர்ல்டு லெவல்ல ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துல யுஎஸ், சைனாவுக்கு அடுத்து இந்தியா வந்து 3 பிளேஸ்ல இருக்காங்க. அதே மாரி தமிழ்நாடு இந்தியாவிலே டாப் ஸ்டேட்டா இருக்காங்க. அதுக்கான அவார்ட் வந்து நேத்து தமிழ்நாட்டுக்கு வந்து குடுத்திருக்காங்க. பெஸ்ட் ஸ்டேட் ஃபார் ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிற அவார்ட் 2024க்கான அவார்ட் வந்து தமிழகத்துக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ மத்திய அரசாங்கமும், தமிழக அரசாங்கமும் என்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மத்திய அரசாங்கம் தோட்டா அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னன்னா 1994ல. ஸோ இந்த சட்டத்தோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 அப்படின்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா இந்த சட்டத்தை வந்து 2011ல அமெண்ட் பண்ணி ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. என்னன்னா நோட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு. நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. இது மத்திய அளவில் எடுத்த 2 ஸ்டெப். தமிழக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்டான் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கியிருப்பாங்க. 2014ல இந்த அமைப்பு வந்து வந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு செப்டம்பர் 15, 2023ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கும். என்னன்னா, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு வந்து அப்ரூவல் குடுக்குறோம் அப்படின்னா, நம்ம இறந்து போனதுக்கு அப்புறமா, நம்மளோட உடல் வந்து அரசு மரியாதையோட தகனம் செய்யப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ, அந்த அனௌன்ஸ்மென்ட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ்நாட்டுல இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படிங்கிறது நல்லாவே நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. அடுத்தது தமிழ்நாட்டிலேயே வந்து இந்த ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனைன்னு சொல்லுவாங்க. எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில இருக்கு. அந்த அரசு மருத்துவமனையில தான் வந்து அதிக அளவுல இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் நடக்குது அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கால்ஸ் க்ரோ டூ செட் அப் பெர்மனன்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் டிஎன்டிஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது டிஎன்டி அப்படின்னா டிநோட்டிஃபைட் நோமேடிக் அண்ட் செமி நோமேடிக் ட்ரைப்ஸ் அவங்கள தான் டிஎன்டி அப்படின்னு சொல்றோம். சரியா? ஸோ இவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ பிரிட்டிஷ் காலகட்டத்தில கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கும். சரியா? கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1871ல வந்திருக்கும். அந்த சட்டத்தின்படி பார்க்குறப்ப, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கம்யூனிட்டீஸ வந்து பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? கிரிமினல் ட்ரைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? நம்ம தீரன் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம் அந்த கதைய. பார்ன் கிரிமினல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்திய அரசாங்கம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா 1952ல அவங்கள டிநோட்டிஃபை பண்றாங்க. சரியா? அதுல ஒரு சில கம்யூனிட்டீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டிநோட்டிஃபைட்ல வரக்கூடிய கம்யூனிட்டீஸ்ல ஒரு சிலது எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இந்த மாரியான கேஸ்ட்க்கு கீழ அவங்கள லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்னமும் நெறையா டிநோட்டிஃபைட், நோமேடிக், செமி நோமேடிக் ட்ரைப்ஸ்லாம் வந்து எந்த கேஸ்ட்க்குலயுமே எந்த ஒரு பிரிவுக்கு கீழயுமே வந்து வரமாட்டாங்க. சரியா? ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, மத்திய அரசாங்கம் இதாத்தே கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போன்னா 2014ல. அந்த கமிஷன் 2018ல ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ள லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே மாரி அவங்களுக்கு ஒரு பெர்மனன்ட் கமிஷன் அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதாத்தே கமிஷன் சொன்ன அந்த பெர்மனன்ட் கமிஷன் செட்டப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெறையா சப்போர்ட் வந்து வந்திருக்கு. அததான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா நமக்கு என்ன குடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இஸ்ரோவோட LVM-3 அதோட செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 2027ல வந்து ரெடி ஆயிரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதாவது LVM-3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக லிக்விட் ப்ரொப்பலண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபியூவல் கேட்டகரியில் சரியா லிக்விட் ப்ரொப்பலண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் ப்ரொப்பலண்ட் யூஸ் பண்றப்ப இதனால என்ன பண்ண முடியும்னா 4200 கிலோ வரைக்கும் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை ஜியோசின்க்ரனஸ் டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட்ல கொண்டு போய் பிளேஸ் பண்ண முடியும். இப்போ செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ் யூஸ் பண்றப்ப அதனுடைய கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாகும். சரியா? ஸோ செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ்னா இதுல என்ன டைப் ஆஃப் ஃபியூவலை வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னா ரிஃபைன்டு கெரோசினையும் ஓகேவா ரிஃபைன்டு கெரோசின் அண்ட் தென் லிக்விட் ஆக்சிஜனையும் யூஸ் பண்ண போறாங்க. சரியா? செமி கிரியோஜெனிக் ஸ்டேஜ்ல அதுக்கான டெஸ்டிங் வந்து நடந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமாவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததா நமக்கு நேத்து செய்தியில பார்த்துருந்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியா மேல அதிகமா டாரிஃப் வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? கிட்டத்தட்ட 25% டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதனால என்ன இம்பாக்ட் ஆகும், எதனால அவர் ஃபர்ஸ்ட் டாரிஃப் போட்டிருக்காரு, இது இல்லாம கொஞ்சம் பெனால்ட்டி போடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. சரிங்களா? எதனால அவங்க அந்த டாரிஃபை வந்து போட்டிருக்காங்க, இதனால பெனால்ட்டி போட போறாங்க, இதனால இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இப்போ டாரிஃப் எதுக்காக ஃபர்ஸ்ட் இந்த டாரிஃப் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இந்தியா வந்து அமெரிக்காவோட பொருட்கள் மேல அதிகமா டாரிஃப் வந்து போட்டிருக்கோம். மோர் தேன் 50% மேல அமெரிக்கால இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா அந்த பொருளுக்கு டாரிஃப் அப்படிங்கிறது மோர் தேன் 50% இருக்கு. ஓகேவா? அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு 25% வரி போட போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் லிஸ்ட் அவுட் பண்ண ரீசன்ஸ்ல இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்தியா வந்து ரஷ்யாவோட ட்ரேடு என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 35% க்ரூட் ஆயில வந்து வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ரஷ்யா கிட்ட க்ரூட் ஆயில் வாங்குறது அது வந்து நெகட்டிவான ஒரு இம்பாக்டை வந்து ஏற்படுத்தியிருக்கு. சரியா? ஸோ அதுவுமே வந்து ஒரு காரணமா வந்து சொல்றாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் ரொம்ப நாளா ஒரு ட்ரேட் டீல் வந்து பேசுறதுக்காக டாக்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அதுல இந்தியா வந்து என்ன சொல்றாங்க, இந்தியா வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா ட்ரேட் டீல் வரப்ப ஏதாவது இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அதெல்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போட போறாங்க அப்படின்னா அந்த வர்த்தக ஒப்பந்தத்துல எப்பயுமே அக்ரிகல்ச்சரையும் இந்த டைரி செக்டாரையும் வந்து உள்ள கொண்டு வரவே மாட்டோம் நம்ம. சரிங்களா? அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம சைன் பண்ணவும் மாட்டோம். ஓகேவா? விவசாயம் மற்றும் அந்த பால் வளம் அந்த துறைகளை வந்து நம்ம எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்குள்ளேயும் கொண்டு வரவே மாட்டோம். பிகாஸ் அந்த விவசாயம் அந்த பால்வளத்துறை இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரேட் டீல்ல இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய விவசாய பொருட்கள், வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய பால் அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இந்தியன் மார்க்கெட்ல அதிகமா வர ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளோட விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி இதை வந்து பண்ண மாட்டாங்க. சரியா? ஆனா அமெரிக்கா வந்து அதை இன்சிஸ்ட் பண்றாங்க, அக்ரிகல்ச்சரை வந்து இன்க்ளூட் பண்ணும், டைரி செக்டாரை இன்க்ளூட் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு இந்தியா வந்து அக்செப்டன்ஸ் கொடுக்காதனாலையும் இந்த டாரிஃப் வந்து அமெரிக்கா போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப இதனால என்ன பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ பொதுவா டாரிஃப் அப்படிங்கிறத யாரு பே பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் பண்றவங்க தான் பே பண்ணுவாங்க. இப்ப இந்தியாவோட பொருட்கள் மேல 25% வரி போட்டிருக்காங்க. அப்ப இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போறப்ப அமெரிக்கால அந்த பொருளை இம்போர்ட் பண்றவங்க தான் அந்த 25% டாரிஃப் வந்து போடுவாங்க. அப்ப அதனால என்ன ஆகுது, இந்தியால இருந்து போகக்கூடிய பொருட்களோட விலை வந்து ஒவ்வொரு பொருளோட விலையும் 25% மேல இன்க்ரீஸ் ஆக போகுது இல்லையா? சோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கார்மெண்ட் செக்டாரு, அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், ஆட்டோ பார்ட்ஸ், லெதர் ப்ராடக்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் விலை அதிகமாக போகுது. அப்ப விலை அதிகமாகிறப்ப என்ன பண்ணுவாங்க, இந்தியன் பொருட்களை வாங்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க ஆல்டர்னேட்டிவான மார்க்கெட்டுக்கு போக ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வியட்நாம்ல இருந்து இதே ப்ராடக்ட்ஸ் வியட்நாம்ல இருந்து இறக்குமதி செய்ய பார்ப்பாங்க, கொரியால இருந்து இந்தோனேஷியால இருந்து வாங்க பார்ப்பாங்க, இந்தியா கிட்ட இருந்து வாங்க மாட்டாங்க. ஏன்னா இந்தியா தான் 25% டாரிஃப் இருக்குல்ல இந்தியாவுக்கு. அப்படிங்கிறப்ப இந்தியன் ப்ராடக்ட்ஸ்னால அமெரிக்கன் மார்க்கெட்டுக்குள்ள போறது கடினமாகுது அப்படிங்கறத சொல்றோம். அப்ப மார்க்கெட் ஆக்சஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ப்ராடக்ட்ஸ்க்கு கம்மியாகுது. இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் வந்து அந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் எண்டுக்குள்ளேயே அந்த ட்ரேட் டீல் அப்படிங்கிறது முடிஞ்சிரும்
அப்படிங்கிறது தான் பொதுவா அந்த வட்டாரங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு தகவல் அப்படிங்கிறது அதுதான். ஓகேவா? ட்ரேட் டீல் அப்படிங்கிறத மோர் ஆர் லெஸ் இந்த வருஷத்துல ஃபைனலைஸ் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்ப ட்ரேட் டீல் ஃபைனலைஸ் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 25% வரி அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கம்மியாகி ஒரு 10%, 15%க்குள்ள வந்து நிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து மேஜரா இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ட்ரம்ப்போட நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.